மூலியமா ம். ஒரு 3 ஜெனரேஷன் கர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி அவங்களுக்கான லைஃப் பர்பஸ் அச்சீவ். இப்போ படத்துல 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் பாக்குறோம். எல்லாருமே வந்துட்டு அந்த விளக்குக்காக தான் போராடுறாங்க. ம். ஃபர்ஸ்ட் கேலுன்னு ஒரு ரோல் காமிக்கிறாங்கல்ல. ம். அவரு வந்து நான் பண்ணது சரின்னா, திரும்ப அந்த விளக்கு வந்து நம்ம பூமிக்கே திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செத்து போயிடுறாரு. ம். சோ ஐ திங்க் ஓப்பனிங் சீன்லயுமே கூட சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஹோப்பும் இருக்கும். ஆ. எல்லாத்துக்கும் ஒரு டைம் டிராவலும் இருக்கும். நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ம். மேல இருந்து யூனிவர்ஸ் வந்து அத பிளெஸ் பண்ற மாதிரி எல்லாத்தோட தாட்ஸும் ம். எல்லாத்தோட பிறப்புக்கும் ஒரு மோகன்லால் சொல்றது. ம். இது வச்சிருக்கேன் நானு. ம். எல்லாத்தோட பிறப்புக்கும் ஒரு பர்ப்பஸ் வச்சிருக்கேன். பர்ப்பஸ் அவங்க அத அவங்க ரீச் ஆயி தான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் கேலு வந்து அந்த விளக்க ரிட்டர்ன் பூமிக்கு எடுத்துட்டு வரதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாரு. ம். அவங்களோட ஊருக்கு எடுத்துட்டு வரதுக்கான ம். இனிஷியேட்டிவ். அடுத்து வர ரோல் வந்து மணியன்னா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. ஒரு விளக்கு வந்துருச்சு. ம். ஃபேக் விளக்கா இருக்கு. ஊருக்குள்ள தான் இருக்கு. ம். இப்போ அந்த விளக்குல அத்தன வருஷமா பூஜை பண்ணியுமே யாராலயும் அது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆ. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்த சீக்வென்ஸ்ல நம்ம ஹீரோ என்ட்ரி. ம். சிச்சுவேஷன்னால அகைன் அவருக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. சிச்சுவேஷனால அவர் அங்க போறாரு. அங்க போயிட்டு அவரு இழந்த அ அ பிரைடையும் இதையும் அந்த விளக்க மீட்டெடுத்துட்டு வந்து ஒரிஜினல் விளக்க டெம்பிள்ல வைக்கிறது மூலியமா ம். ஒரு 3 ஜெனரேஷன் கர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி அவங்களுக்கான லைஃப் பர்ப்பஸ்